تأتيكم إلا بغتة يسألونك كأنك حفي عنها قل إنما علمها عند الله ولكن أكثر الناس لا يعلمون. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய இல்லாமுள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, மறுமை நாளின் அடையாளங்கள் என்கிற தலைப்பிலே தொடராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி காலத்திற்கு முன்பாக நிகழக்கூடிய என்னென்ன அடையாளங்கள் எல்லாம் குறிப்பிட்டிருந்தார்களோ அவைகளை ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அதில் நபி அவர்கள் நேற்றைய தினம் நாம் பார்த்த சில அடையாளங்களாக உறவை பகிரங்கமாக முறிப்பது, மக்களிடையே வெறுப்பு தோன்றி சுயநலம் மிகைப்பது, பள்ளிவாசல்களை கொண்டு பெருமை அடிப்பது, இதுவெல்லாம் இறுதி காலத்தில் நடைபெறும் என்பதாக நபிகள் நாயகம் நமக்கு சொன்ன செய்திகளை நேற்றைய தினம் பார்த்தோம். இதில் அடுத்ததாக நபி அவர்கள் சொன்ன இன்னும் சில செய்திகளை இன்றைய தின உரையில் நாம் அறிந்து கொள்வோம். மறுமை நாளுக்கு முன்பாக நபி அவர்கள் சொன்ன பல்வேறு அடையாளங்களில் ஒன்று, மது பழக்க வழக்கங்கள் மக்களிடையே பெருகிவிடும் என்று சொன்னார்கள். போதைப் பொருட்களை உட்கொள்வது, மதுவை அருந்துவது, இதுவெல்லாம் மறுமை நாளின் நெருக்கத்தில் மக்களிடையே சர்வ சாதாரணமான ஒரு நடைமுறையாக மாறிவிடும் என்று சொன்னார்கள். புகாரியில் 5577வது செய்தி, மின் அஷ்ராத்தி ஸாஆ, மறுமை நாளின் அடையாளங்களில் ஒன்றுதான் ஐயதுஹரல் ஜஹ்லு, அறியாமை மக்களிடையே அதிகரித்துவிடும், வயகில்லல் இல்மு, கல்வி ஞானம் மக்களிடையே குறைந்துவிடும் என்று தொடர்ச்சியாக பல அடையாளங்களை சொல்கிறாங்க. அந்த செய்தியில் நபி அவர்கள் குறிப்பிடக்கூடிய ஒன்றுதான் துஷ்ரபுல் ஹம்ரு, மது அதிகமாக குடிக்கப்படும். மது குடிப்பது மக்களிடையே அதிகமாக அது ஒரு கலாச்சாரம் என்பது போல, அது சாதாரண நடைமுறை என்பது போல உருவாகிரும். மது குடிக்கக்கூடிய பழக்க வழக்கம் இது மறுமை நாளின் நெருக்கத்தில் நடக்கும் என்று நபிகள் நாயகம் சொன்னாங்க. இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் நம்ம அதை சாதாரணமாக பார்க்கணும். நபிகள் நாயகம் காலகட்டத்திலையும் மது அருந்தக்கூடிய பழக்கங்கள் இருந்தது. நபி அவர்கள் இஸ்லாமிய ஆட்சியை நிறுவியதற்கு பிறகு முற்றிலுமாக அதனை ஒழித்தார்கள். இஸ்லாமிய ஆட்சிக்கு முன்பாக இஸ்லாமிய மார்க்கத்தின் போதனையின் மூலமாக கூட, அறிவுரைகளின் மூலமாக கூட முஸ்லிம்கள் மத்தியிலிருந்து இந்த பழக்கத்தை அறவே விட்டொழிக்க வைத்தார்கள். இப்படி பல்வேறு கருத்துக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதுவுக்கு எதிராக பல்வேறு விதமான போதனைகளை சொன்ன அடிப்படையில் மது இல்லாத ஒரு சமூகத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உருவாக்கி காட்டினாங்க. அந்த காலகட்டத்திலையும் அதற்கு பிறகான காலகட்டங்களிலும் கூட மது இருந்தது. அது எப்படி இருந்தது? ஒரு நபர் தனிநபராக அவர் உருவாக்கணும். திராட்சை பழங்களின் மூலமாக அல்லது பேரித்தம்பழங்களை ஊற வைத்தோம் அல்லது குறிப்பிட்ட சில பொருட்களை ஊற வைத்து போதை ஊட்டக்கூடிய தன்மை கொண்டதாக ஒரு பொருளை மாற்றுவது என்பது ஒரு தனிநபராக முயற்சி எடுத்து செய்யணும். தனிநபர் அதை செஞ்சு தான் மக்களிடையே விற்பனைக்கும் அதை கொண்டு வர இயலும். எங்கு பார்த்தாலும் மது கிடைக்கும், சர்வ சாதாரணமாக மதுவினுடைய புழக்கம் மக்களிடையே இருந்தது அப்படின்னு சொல்ல இயலாது. ஒரு தனிநபர் மதுவை தயாரிப்பார், மதுவை அவர் அதை உற்பத்தி செய்வார். தானே தன்னுடைய சில திராட்சை பழங்களை வைத்து கொண்டும் அது போதை ஊட்டக்கூடிய தன்மை கொண்டதாக மாற்றுவதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அவற்றை செய்து தான் உருவாக்கி தான் அந்த மதுவை அருந்தக்கூடியவராக இருந்தார். குறைந்த அளவில் விற்பனை செய்யக்கூடிய ஒரு நடைமுறையும் இருந்தது. இப்போ அந்த காலம்லாம் தாண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன மறுமை நாளின் நெருக்கத்தில் துஷ்ரபுல் ஹம்ரு, மது அருந்தப்படும்னா மது அதிகமாக அருந்தப்படும்னு அர்த்தம். இன்னைக்கு அப்படி ஆகிவிட்டதா? எங்கு பார்த்தாலும் மது கடைகள் இருக்கிறதா இல்லையா? டாஸ்மாக் என்கிற பேரில் தெருவுக்கு தெரு பள்ளிக்கூடங்கள் இருக்கிறதா இல்லையோ, மருத்துவமனைகள் இருக்கிறதோ இல்லையோ, அன்றாட மக்களுக்கு தேவையான பொருட்களை வழங்கப்படுகிற கடைகள் இருக்கிறதோ இல்லையோ, கண்டிப்பாக என்ன இருக்குது? அத்தியாவசிய பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய இடங்கள் இல்லாவிட்டால் கூட தெருவுக்கு தெரு டாஸ்மாக் என்கிற மதுபான கடைகள் இருக்கிறது. இந்த மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுவது என்பதை பொறுத்தவரை சகல வசதிகளோட, பார் வசதி உண்டு, இங்கே அமர்ந்து மது குடிக்கலாம், எந்த டிஸ்டர்ப் இல்லாமல் மது குடிக்கலாம், ஏசி குளிரூட்டப்பட்ட அறையில் இருந்து கொண்டு நீங்கள் மது அருந்தலாம் என்று பல்வேறு விதமான கவர்ச்சிகரமான விளம்பரங்களை சொல்லி நவீன வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லி மது அருந்துவதற்கு மக்களை அழைக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்குறோமா இல்லையா?
அப்போ நபிகள் நாயகம் சொன்ன அந்த அடையாளம் நிகழ்ந்து விட்டது, சர்வசாதாரணமாகி விட்டது. அதுபோக பழைய காலத்தில் நம்ம முன்னோர்கள் காலகட்டத்தில எல்லாம் தனிநபர்கள் உருவாக்கக்கூடிய ஒன்றாக அல்லது தனிநபர்கள் விற்பனை செய்யக்கூடிய ஒன்றாக இருந்த நிலைமை மாறி இன்னைக்கு அரசாங்கமே மது விற்பனை செய்தில்ல. அரசாங்கமே போட்டி போட்டுக்கொண்டு குறிப்பாக பண்டிகை காலங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் பண்டிகை காலங்களில் டார்கெட் பண்ணி இவ்வளவு இலக்கு, கண்டிப்பாக இத்தனை கோடிக்கு நம்ம மதுவை விற்பனை பண்ணி ஆகணும் என்று விற்பனை செய்கிறார்கள். இப்போ இந்த கடந்த பொங்கலில், அதாவது இப்போ நம்ம ஏப்ரல் மாதத்தில் இருக்கிறோம்னா ஜனவரி 2022 ஜனவரி பொங்கலில் மாத்திரம் 2 தினங்களில் 317 கோடி ரூபாய்க்கு தமிழகத்தில் மாத்திரம் அரசு சார்பாக விற்பனை செய்யப்பட்ட மதுபான கடைகளின் மூலமாக பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 2 தினங்களில் விற்பனை செய்த தொகை எவ்வளவு? 317 கோடி விற்பனை செய்திருக்கிறார்கள். அதே பொங்கல் பண்டிகை காலத்தில் 3 தினங்களில் விற்பனையான தொகை 675 கோடி. 675 கோடிக்கு தமிழக அரசு மட்டும் அரசு நிறுவனங்களின் மூலமாக பாறுகளை கொண்டு விற்பனை செய்யப்பட்டிருக்கிற மதுவினுடைய விலை எவ்வளவு? 675 கோடிக்கு விற்பனை செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு முந்தைய தீபாவளி என்று எடுத்துக்கொண்டால், தீபாவளி காலகட்டத்தில் அவங்க 440 கோடிக்கு விற்பனை பண்ணியிருக்கிறாங்க. இதில் சில அதிகாரிகள் பத்திரிகையாளர்கள் செய்தி கொடுக்கும்போது கவலை தெரிவிச்சிருக்கிறாங்க. என்ன கவலையா? கடந்த தீபாவளியை விட இந்த தீபாவளியில் எங்களுக்கு 25 கோடி லாஸு. எப்படி டார்கெட்டை பார்த்தீங்களா? 25 கோடி எங்களுக்கு லாஸ் ஆகிவிட்டது. கடந்த தீபாவளியில் இதை விட அதிகமாக 25 கோடி அதிகமாக விற்பனையானது. இந்த தீபாவளியில் எங்களுக்கு அந்த இலக்கை அடைய முடியவில்லை என்று சொல்லுகிறார்கள். பொங்கலில் இலக்கு அடைஞ்சிட்டாங்களாம். அப்போ இப்படி பண்டிகை காலங்களில் கோடிக்கணக்கான தொகையில் மது விற்பனை செய்வதை அரசே முன்னின்று செய்கிறார்கள் என்று சொன்னால், நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னதை போல சர்வசாதாரணமாக மதுவினுடைய அந்த பழக்க வழக்கம் மக்களிடத்தில் ஏற்பட்டு விட்டதே. அதுபோக ஹோட்டல்களெல்லாம் எடுத்துக்கொள்வோமே, ஆனால் ரொம்ப சாதாரணமாக இப்படி கண் கவரக்கூடிய விதத்திலான பாட்டில்களை வைத்துக்கொண்டு எந்த மது தேவையோ, போதை ஊட்டக்கூடிய எந்த குடிபானம் தேவையோ அந்த குடிபானத்தை தேர்வு செய்து அருந்தக்கூடிய வகையில் பல்வேறு ஹோட்டல்கள், பல்வேறு அரங்குகள்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா இல்லையா? அப்போ மது அதிகரிக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அது இன்றைக்கு அதிகரித்திருக்கிறது. மனுஷன் இதில் எவ்வளோ மோசமாக போய்விட்டான் என்று சொன்னால், விமானத்தில் போகும்போது கூட விட மாட்டேங்கிறான் பாருங்க. மது என்பது எவ்வளோ ஒரு டேஞ்சரான ஒன்று. விமான பயணம், ஆகாயத்தில் பறக்கக்கூடிய பயணம் என்பது எவ்வளோ ஒரு டேஞ்சரான ஒன்று. ஏதோ சகல அறிவியல் ரீதியான ஒரு வசதி வாய்ப்புகள் நமக்கு வழங்கப்பட்டிருப்பதை கொண்டு தான் ஆகாயத்தில் நம்ம பறந்து போகிறோம். அல்லாஹ் தான் அந்த அறிவை நமக்கு வழங்கியிருக்கிறான். இறைவன் தான் அந்த அறிவையும் நமக்கு தந்தான். இறைவன் தான் நமக்கு அப்படியான ஒரு வாகனத்தையும் ஏற்பாடு செய்வதற்குரிய வசதியை நமக்கு தந்திருக்கிறான். அப்படிப்பட்ட ஒன்றில் ஒரு ஈமானிய பார்வையில் பார்க்குறதா இருந்தால் எவ்வளோ அச்சத்தில் போகணும். ஆகா, விமானத்தில் போய் கொண்டிருக்கிறோம், ரொம்ப உயரத்தில் பறந்து கொண்டிருக்கிறோம், கடலுக்கு மேலே போய் கொண்டிருக்கிறோம், எவ்வளோ விபத்து செய்திகள் எல்லாம் கூட கேட்குறாங்க. ஈமானிய பார்வையை விட்டு விட்டு ஒரு தனிநபராக, ஒரு சாமானிய மனுஷனாக பார்க்குறதா இருந்தால் கூட ஒரு அச்சம் ஒரு நபருக்கு ஏற்படணுமா இல்லையா? கடலுக்கு மேலே பறந்து போயிட்டு இருக்கிறோம், என்ன ஆகும்னு தெரியல, கொஞ்சம் அடக்க உடக்கமாக இருப்போம், கட்டுப்பாடாக இருப்போம்ங்கிறது தானே ஒரு சாமானிய பார்வை. அந்த நேரத்தில் கூட என்ன வழங்கப்படுகிறது? ட்ரிங்க்ஸ் என்கிற பேரில் விமானத்தில் பறந்து ஆகாயத்தில் பறந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கூட மதுபானங்கள் வழங்கப்படுகிறது. மதுபானம் கேட்டு குடிக்கிறார், அந்த மதுபானத்தை தாங்க, இந்த ட்ரிங்க்ஸ் தாங்க, அது இல்லையா, அந்த கம்பெனி இல்லையா, இந்த கம்பெனி இல்லையா, கேட்டு குடிக்கிறாங்களா இல்லையா? அப்போ விமானத்தில் கொஞ்ச நேரம் டிராவல், கொஞ்ச நேரம் பயணம், ஒரு 5 மணி நேரம் 10 மணி நேரம் பயணத்தில் கூட இந்த போதைப் பொருள் இல்லாமல் எங்களால் இருக்க இயலாது. அதுதானே மனுஷனுடைய ஒரு செயல், அதைத்தானே காட்டுது. கப்பலில் போகும்போதும் அதே போலத்தான். விமானத்திலே குடிக்கிறான்னா கப்பலில் குடிக்காமல் இருப்பானா இவன்? விமானத்தில் பறந்து போகும்போதே அதில் எனக்கு பிரச்சனை இல்லை, விமானம் கடலில் கீழே விழுந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் மதுபானத்தை குடிச்சிக்கிட்டு அந்த நிலையில் போகிறேங்கிற செயல்பாடு தான் இவர்களிடத்தில் வெளிப்படுகிறது. அப்போ இவ்வளோ மோசமான ஒரு செயல்பாடு இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இது நபிகள் நாயகம் அவங்க எச்சரிக்கை செஞ்சாங்க. நபிகள் நாயகம் அவர்கள் சொல்கிறார்கள், புகாரியில் 5590 5590வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, லயகூனன்ன மின் உம்மத்தி அக்வாமுன், என் சமுதாயத்தில் சில கூட்டம் வருவார்கள், மறுமை நாளின் நெருக்கத்தில் என் சமுதாயத்தில் சில கூட்டம் தோன்றுவார்கள், யஸ்தஹில்லூனல் ஹிர வல் ஹரீர் வல் ஹம்ர வல் மஆசிஃப், அவர்கள் விபச்சாரத்தை ஹலாலாக்குவார்கள், விபச்சாரத்தை எல்லாம் ஆகுமாக்கிக் கொள்வார்கள், ஒல் ஹரீர் பட்டாடையை ஆகுமாக்கிக் கொள்வார்கள், பட்டாடை ஆண்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது, அதை ஆண்கள் ஆகுமாக்கிக் கொள்வார்கள், ஒல் ஹம்ர மதுவை ஆகுமாக்கிக் கொள்வார்கள், ஒல் மஆசிஃப இசைக்கருவிகளையும் ஆகுமாக்கிக் கொள்வார்கள். இசையை கேட்கறது, இசைப்பது அதெல்லாம் தப்பு இல்லை,
அதெல்லாம் சாதாரணமான ஒன்று என்பதாக ஆகிவிடும் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ நபி அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தியில் எதையும் குறிப்பிடுகிறார்கள், ஒரு ஹம்ர மதுவையும் ஆகுமாக்கி கொள்வார்கள். அதெல்லாம் ஹராம்ங்கிற சிந்தனையே இருக்காதான், ஹராம் என்கிற சிந்தனையே இல்லாமல் குடிப்பாங்க. இப்போ மக்கள் புத்தி அப்படி ஆகிவிட்டதா இல்லையா? நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுவில் வந்து ஒட்டணுமா அரசு சார்பாக, என்ன மது நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடு, அது ஒட்டி என்ன புண்ணியம், அது வெறுமனே கண்ணுக்கு தெரியாத விதத்தில் ஒட்டிட்டா போதுமா? அவ்வளோ வாசகத்தை சொன்னாலும் பிரச்சாரம் செய்தாலும் அரசே அதை விற்பனை ஊக்கப்படுத்துகிறதா இல்லையா? மக்கள் மத்தியில் அதை அதனுடைய தீங்குகள் எல்லாம் கண்கூட பார்க்குறாங்க. அதனால் எவ்வளவு குடும்பம் நடுத்தரவிற்கு வந்திருக்கிறது, எவ்வளவு சீரழிவுகள் மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது, எவ்வளவு ஒழுக்கக்கேடுகள் மக்கள் மத்தியில் அரங்கேறி இருக்கிறது. மது அருந்தியதற்கு பிறகு மனுஷனாக இருக்கிறது இல்லை, மிருகமாக மாறிடுறான். தாய்க்கும் தன்னுடைய மனைவிக்கும் வித்தியாசம் தெரியாமல் போய்விடுகிறது, மனைவிக்கும் மகளுக்கும் வித்தியாசம் தெரியாமல் போய்விடுகிறது. பல்வேறு விதமான சீர்கட்ட காரியங்களில் ஈடுபட்டு குடும்ப அமைப்பையே நாசப்படுத்தி விடக்கூடிய செயல்பாடுகள் எல்லாம் மதுவின் காரணத்தினால் ஏற்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் நம்ம நாடுகளில் விபத்துகள் அதிகமாக ஏற்படுவதற்கு எது காரணம்? மதுதான் காரணம். மதுவின் மூலமாகத்தான் விபத்துகள் அதிகமான அளவில் ஏற்படுகிறது. அப்போ இவ்வளவு பாதிப்பு ஏற்படுது கண்ணுக்கு முன்பாக, குடும்பம் சீரழிவதற்கு, குடும்பம் நாசமாவதற்கு இந்த மது காரணமாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டும் மது நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடு என்கிற ஒரு சிறு வாசகத்தில் தங்களுடைய பொறுப்பை முடித்துக் கொள்கிறார்களா இல்லையா? அவ்வளோதான், அவங்க பொறுப்பு முடிஞ்சிருச்சு. அரசாங்கத்தின் பொறுப்பு மக்களை நல்வழிப்படுத்த வேண்டிய, மக்களுக்கு எது நல்லது எது கெட்டது என்பதை அறிந்து நல்லதை ஆகுமாக்கி கெட்டதை விலக்கி வைக்க கடமைப்பட்டிருக்கிற ஒரு அரசாங்கமே என்ன செய்யுதுன்னா, இவ்வளவு பாதிப்பு இருக்குதான், ஆனால் அதை கொண்டு தான் எங்களுக்கு வருமானம், அதில் தான் எங்களுக்கு கசானா நிரம்புது, அதை கொண்டு தான் பல்வேறு விதமான பணிகளை ஒரு அரசால் செய்ய முடிகிறது என்று சொல்லி நியாயம் கற்பிக்கிறாங்க. தவறான மோசமான காரணங்களை சொல்லி, தப்பான காரணங்களை சொல்லி நியாயம் கற்பிக்கக்கூடிய போக்க பார்க்குறோமா இல்லையா? அதைத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள், மதுவை ஹலால் ஆக்கிடுவாங்க. என்ன பாதிப்பு கண்ணுக்கு முன்னால் தெரிஞ்சாலும் இது முஸ்லீம்கள் மட்டும் செய்வாங்க ரசூலுல்லாஹ் சொல்ல, என் உம்மத்தில், என் சமுதாயத்தில் பிற்காலத்தில் ஒரு கூட்டம் தோன்றுவார்கள், இறுதி காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் வருவார்கள், அவர்கள் மதுவை ஆகுமாக்கி கொள்வார்கள். அதுவும் இல்லாமல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாம் மதுவை சேர்க்குறாங்க. எதில் சேர்க்குறாங்க? கேக்கில் சேர்க்குறாங்க. கேக்குங்கிறதுலாம் நம்ம குழந்தைக்கு கூட வாங்கி கொடுப்போம். நம்ம சாதாரணமாக உண்ணக்கூடிய ஒரு உணவு, பலராலும் விரும்பப்படுகிற ஒரு உணவு, அந்த உணவில் எதை சேர்க்குறாங்க? ஒயின் சேர்க்குறாங்களா இல்லையா? பல கேக்குகள் கம்பெனிகளில் பார்த்தீங்கன்னா கேக்கு என்கிற அந்த இனிப்பு பண்டத்தில் பதார்த்தத்தில் ஒயின் சேர்க்குறாங்க. அதை பப்ளிக்காக சொல்லவும் செய்கிறாங்க. அப்போ இப்படியாக ஒவ்வொரு பொருளிலும் கூட இந்த மதுவை சேர்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதுங்கிறத பார்க்குறோம். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இன்னொரு செய்தியை சொல்கிறாங்க, புகாரியில் 6124வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகத்திடம் ஒரு கேள்வி கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ், இன்னா பி அர்லின், நாங்கள் ஒரு பூமியில் இருக்கிறோம், நாங்கள் ஒரு பகுதி, ஒரு நாட்டில் இருக்கிறோம், யுஸ்னஉ ஃபீஹா ஷராபும் மினல் அஸ்ல், அங்கே தேன் கலந்த ஒரு பானம் தயார் செய்யப்படுகிறது, யுகாலு லஹு அல் பித்உ, அதற்கு பித்உ என்று பெயர் சொல்லப்படுகிறது, ஓ ஷராபு மின ஷஈர், கோதுமையின் மூலம் தயார் செய்யப்பட்ட ஒரு பானம் அங்கே வழங்கப்படுகிறது, யுகாலு லஹு அல் மிஸ்ரு, அதற்கு மிஸ்ர் என்று பெயர் சொல்லப்படுகிறது. ரெண்டு பேரை சொல்லி கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஆத் அவர்களையும் இன்னும் சிலரையும் ஒவ்வொரு நாடுகளுக்கு அனுப்பி வச்சாங்க. அப்போ அபு மூசா அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு நாட்டுக்கு போகிறோம், அந்த நாட்டில் தேன் கலந்த ஒரு பானம் வழங்கப்படுகிறது, அதுக்கு பித்துன்னு பேர் சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி கோதுமையின் மூலமாக ஒரு பானம் தயார் செய்யப்பட்டு விநியோகிக்கப்படுகிறது, வழங்கப்படுகிறது, அதுக்கு மிஸ்ர் என்று பெயர் சொல்கிறார்கள். இதையெல்லாம் நாங்கள் குடிக்கலாமா? அதான் கேள்வி. இந்த பானத்தை நாங்கள் குடிக்கலாமா? அந்த நாட்டுக்கு போகிறோம்ல, அந்த நாட்டுக்கு போகும்போது இப்படிப்பட்ட பானங்கள் வழங்கப்படுகிறது என்றால் அதன் சட்டம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும்ல. ரசூலுல்லாஹ்விடத்தை அதனுடைய சட்டத்தை கேட்குறாங்க. அப்போ நபிகள் நாயகம் அவங்க சொல்கிறாங்க, ஒரு வார்த்தையில் அழகாக முடிச்சிட்டாங்க, குல்லு முஸ்கிரின் ஹராம், போதை ஊட்டக்கூடிய ஒவ்வொன்றும் ஹராம், மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பித்து பிசுறு இந்த பேரை வச்சுலாம் விளையாடாதீங்க, என்ன பேராகவும் இருந்துட்டு போகட்டும், அடிப்படை என்ன சட்டம், அளவுகோல் என்ன, போதை தரக்கூடியதா அது ஹராம், அதை சாப்பிடக்கூடாது, அது பேர் என்னவா இருந்தாலும் சரி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பதிலளித்தார்கள்ங்கிற செய்தியை பார்க்கும். இப்போ இன்றைக்கி அந்த பேரில் தானே விளையாடுறானுங்க, இன்றைக்கி பேர் தான் இன்றைக்கும் பஞ்சாயத்து. நம்ம சமூகத்தில் கூட பலரும் இந்த போதை பழக்கத்திற்கும் மது பழக்கத்திற்கும் அடிமையாகக்கூடியவர்களாக அல்லது அந்த போதையை அருந்தக்கூடியவர்களாக மாறி விடுகிறார்கள். அதுக்கு கேட்டால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இது ஆல்கஹால் கிடையாதுங்க, இது நான் ஆல்கஹால், ஒரு பேர் இங்கிலீஷில் கலந்துருவார், இது நான் ஆல்கஹாலு, இது பேர் வேறு, அது எனர்ஜி ட்ரிங்க்கு, இது குடிச்சு போட்டு அதுக்கு என்ன காரணம் சொல்லுவாராம், இது எனர்ஜி ட்ரிங்க், இது
இது எல்லா நாடுகளையும் அரபு நாடுகள்லேயே விற்கிறாங்க. அரபு நாட்டில் இப்போ மதுவும் தான் விற்பனை செய்யப்படுகிறது. அரபு நாடுகளிலே தான் இப்போ மது விற்பனை செய்வதற்கான வாசல் திறந்து விடப்பட்டு விட்டதே. அப்போ அரபு நாடுகளில் விற்பனை செய்கிறாங்க, அங்கே விற்பனை செய்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனைலாம் இல்லைங்க. இது எனர்ஜி ட்ரிங்க் என்பதாக சொல்லி உடலுக்கு சத்து தரக்கூடிய பானம் என்பதாக பெயர்களை மாற்றி போதை ஊட்டக்கூடிய பொருட்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு போக்கு மாறி விடுகிறது. நபி அவர்கள் ஹம்முர், போதை என்று சொன்னாலும் மது என்று சொன்னாலும் ஹம்முர் என்பது என்ன, அறிவை இழக்க வைக்கக்கூடிய ஒரு பானம் தான். அதை குடிச்சிட்டோம்னா அவனுக்கு அறிவு இருக்காது, அறிவு மங்கிரும். என்ன பேசுகிறோம் என்பது அவருக்கு தெரியாது, எப்படி செயல்படுகிறோம் என்பது தெரியாது. அதனால தானே பார்க்குறோம் அரசியல்வாதிகள் எல்லாம் பார்க்குறோம்ல, கட்சி கூட்டத்துக்கு முன்பாக நல்லா வர்றதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னு வைங்க, புது மாப்பிள்ளை மாதிரி வருவார். வெள்ளை வேட்டி என்ன, வெள்ளை சட்டை என்ன, அவ்வளோ நீட்டாக பியூராக சுத்தமாக வருவார். அங்கே மீட்டிங் போய்கிட்டு இருக்கும்போது, அரசியல் கூட்டங்களை சொல்கிறோம், மீட்டிங் போய்கிட்டு இருக்கும்போதே இங்கே 2-3 உள்ளே போயிடும். உள்ளே போனதுன்னா அதுக்கப்புறம் என்னவாயிரும், சேர் ஒரு பக்கத்தில் கிடக்கும், கையில் உடுத்திருப்பார்ல வெள்ளை கைலி, அது தலைக்கு வந்துடும். கையில் எடுத்து தலையில் கட்டிடுவார், சட்டையெல்லாம் கலட்டி தூக்கி தூர எரிஞ்சிருவார். டவுசரோட அரை டவுசரோட நிற்கிறதெல்லாம் பார்க்குறோம்ல. மீட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு கூட சேர மாட்டான். மதுபானத்தை அருந்தியதற்கு பிறகு அறிவு மங்கி போகிற காரணத்தினால வர்ற வழியிலேயே எங்கேயாவது பிளாட்ஃபார்மில் சாக்கடைக்கு பக்கத்தில் அவரும் படுத்து கிடப்பார், பக்கத்தில் ஒரு நாயும் படுத்து கிடக்கும், பக்கத்தில் ஒரு பன்றியும் படுத்து கிடக்கும். 2 பேருக்கும் வித்தியாசம் தெரியாமல் போயிடும். அந்த அளவுக்கு அருகாமையில் ஒரு சாக்கடையில் பொருளக்கூடிய ஒரு நிலைக்கு ஒரு மனுஷனை தள்ளுதில்லை. நம்ம என்ன கேட்குறோம், சாதாரணமாக புத்தி தெளிவாக உள்ள நிலையில் சாக்கடைக்கு பக்கத்தில் ஒருத்தன் படுப்பானா? புத்தி தெளிவாக உள்ள நிலையில் மோசமான வார்த்தையை பேசுவானா? புத்தி தெளிவாக உள்ள நிலையில் அரை டவுசரோடு ஒருத்தன் வெளியே சுற்றுவானா? யாராவும் இருக்கட்டும், எந்த நபராக இருந்தாலும் சரி, புத்தி தெளிவாக உள்ள நிலையில் டவுசரோட வெளியே மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல நடமாடுவது விரும்ப மாட்டான். சாக்கடைக்கு பக்கத்தில் உட்கார மாட்டான். ஒரு மனிதன் ஈயம் வைக்கக்கூடிய இடமாக இருந்தால் அங்கே கூட நிற்க மாட்டான். அப்படி ஒரு புத்தி தெளிவாக உள்ள நிலையில் நடக்கும் பொழுது இந்த மதுபானத்தை அருந்தி விட்டால் சாக்கடைக்கு பக்கத்தில் படுக்கிறானே, அதை ஏற்றுக்கொள்கிறானே, அது சாதாரணமாக அவனுக்கு போயிருந்தே, ஏன் அறிவு மங்கி விடுகிறது. அப்போ அறிவை மங்கச் செய்யக்கூடிய காரணத்தினால தான் அது ஹம்ர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஹம்ர், அந்த அறிவை மங்க வைக்கக்கூடியதுங்கிறது இன்றைக்கு மதுபானம் என்பதை தாண்டி பல பேர்களில் வந்துருச்சு. கஞ்சா, அபீனு, கொக்கைன்னு சொல்லி பல்வேறு விதமான பேர்களில் போதைப் பொருளை பல்வேறு வடிவங்களில். ஒரு காலத்தில் குடிச்சா தான் போதை ஏறும் என்கிற நிலை இருந்தது. இப்போ அது மாறி குடிக்கணுங்கிற அவசியம் இல்லை, சும்மா நாக்கில் வச்சா போதும், முகர்ந்தால் போதும், ஊசி போட்டால் போதும். மாறுதல, வடிவம் மாறுதல, பெயரும் மாறுகிறது, வடிவமும் மாறுகிறது. கோவை மாவட்டங்களில், சென்னை மாவட்டங்களெல்லாம் மாணவர்களுக்கு மத்தியில் ரைடு பண்ணாங்க. பார்த்தா போதை ஊட்டக்கூடிய பொருட்களை அவங்க நோட்டு புத்தகங்கள்லேருந்து எடுத்தாங்க. போதை ஊட்டக்கூடிய பொருட்கள்னு என்ன எடுத்தாங்க? சாராய பாட்டில் எடுத்தாங்க. சாராய பாட்டில் வடிவத்தில் போதை இருந்தது என்பது அது ஒரு காலம். இன்றைக்கு அந்த காலம் மலையேறி விட்டது. ரசுல்லா சொன்ன மாதிரி போதை பல்வேறு பேர்களில் மக்களுக்கு மத்தியில் புழக்கத்திற்கு வருகிறது. அவங்க நோட்டு புத்தகங்கள்லேருந்து என்ன எடுத்தாங்க? ஒரு ஸ்டாம்பு தான், ஸ்டாம்பு வடிவத்தில் உள்ள ஒரு பொருள், சின்ன சின்ன ஸ்டிக்கர் மாதிரி. அது மாணவர்கள் பள்ளிகளில் வகுப்பு நடக்கும்போதும் அல்லது இடைவேளை நேரத்தில் போதும் என்ன செஞ்சுக்குவாங்க, நாக்கில் போட்டுருவாங்க. முடிஞ்சு போச்சு. நாக்கில் வச்சிட்டோம்னா போதை ஏறிடும். 3 மணி நேரம் 6 மணி நேரம் இந்த உலகத்தில் இருக்க மாட்டாங்க. இப்படியான போதைப் பொருளை மக்கள் மத்தியில் பரப்பக்கூடிய கும்பல் இதை மாணவ சமூகத்துக்கு மத்தியில் பரப்பி கெடுக்கிறாங்க என்றெல்லாம் காவல்துறை அறிக்கையை கொடுத்ததை நம்ம பார்க்குறோம். அப்போ இது நடக்கும்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இது விஷயத்தில் ஒரு மோமின் ரொம்ப கவனமாக நடக்கணும், போதைப் பொருள் இருந்தும் விலகி இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இன்ன அலல்லாஹி அஸ்ஸவஜல்ல அஹ்தன், அல்லாஹ் ஒரு ஒப்பந்தத்தை எடுத்திருக்கிறான். அல்லாஹ் ஒரு ஒப்பந்தத்தை எடுத்திருக்கிறான். என்ன ஒப்பந்தம்? லிமை யஷ்ரபுல் முஸ்கிர், எவர் ஒருவர் போதைப் பொருளை உட்கொள்கிறாரோ அவருக்கு ஐயஸ்கியஹு மின் தீனத்தில் ஹபால், தீனத்துல் ஹபால், அதை புகட்டுவதாக அல்லாஹ் ஒரு ஒப்பந்தம் எடுத்திருக்கிறான். அல்லாஹ் ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்கிறான். என்ன முடிவு? யார் யாரெல்லாம் போதைப் பொருளை உட்கொள்கிறார்களோ அவர்களுக்கு தீனத்துல் ஹபாலை புகட்ட வேண்டும் என்று அல்லாஹ் ஒரு முடிவு எடுத்துட்டான். இதை நபிகள் நாயகம் அவங்க சொல்றாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ் உமா தீனத்துல் ஹபால், தீனத்துல் ஹபால் என்றால் என்ன? நபி அவர்கள் விளக்குகிறார்கள், இரக்கு அஹ்லின்னார், நரகவாதிகளினுடைய வியர்வை, நரகவாதிகளினுடைய சீல் சலம், அதையெல்லாம் பிழிந்து அது இந்த போதை அருந்தக்கூடிய நபர்களுக்கு தண்டனையாக வழங்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எச்சரிக்கை செய்கிற செய்தியை அபூதாவுதுல 523வது செய்தியாக பார்க்கணும். இன்னும் சில பேர் இந்த போதை குடிக்கிறதுலாம் நியாயப்படுத்துறதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் ரொம்பலாம் குடிக்க மாட்டோம்ங்க, சும்மா கொஞ்சம் தான், ரொம்ப கொஞ்சமாக, அது போதையெல்லாம் ஏறாது, நாங்கள் ஸ்டெடியாக தான் இருப்போம், எவ்வளோ குடித்தாலும் ஸ்டெடியாக இருப்போம், ஸ்டெடியாக இருக்கிற அளவுக்கு குடிப்போம் அப்படிங்குவாங்க.
அதெல்லாம் மார்க்கத்தில் தப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த விஷயத்தையும் விளக்கிடுறாங்க. எப்படி சொல்றாங்க? அபூதாவுதுல 3681 3681வது இலக்கத்தில் பதிவாக இருக்கிறது. மா அஸ்கர கசீருஹு, எதை அதிகமாக உட்கொள்வது போதை ஊட்டுமோ ஃபகலீலுஹு ஹராம், அதன் குறைந்த அளவை அருந்துவதும் ஹராம் தான். ரசூல் எப்படி தெளிவாக சொல்லிட்டாங்க பாருங்க. ஒருத்தர் அதிகமாக 2 டம்ளர் குடிச்சா அது போதை ஏற்றும், போதையை உண்டாக்கும் என்று இருக்கும். ஆனால் அதை காவாசி குடிக்கிறது ஹராமு என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். ஹராமு தான் அது. அதிகமாக குடிச்சா எது போதை தருமோ அது குறைவாக குடித்தாலும் போதை தான், அது ஹராம் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளக்கி இருக்கிறாங்க. அப்போ இந்த போதை பொருள் சம்பந்தமான விஷயத்தில் ஒரு மோமின் தெளிவாக இருக்கணும். ஆனால் அது நடக்கும்ட்டாங்க. மறுமை நாளின் நெருக்கத்தில் போதை பொருட்கள்லாம் அதிகமாக இருக்கும். இது ஒரு அடையாளம். அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய அடையாளங்களில் ஒன்று என்ன தெரியுமா? சொல்லும்போது நம்மள பலர் அப்படி இதயமா ரசூல் அடையாளமாக சொல்லியிருக்கிறாங்கன்னு கூட நினைக்கலாம். எதை ரசூலா சொல்கிறாங்க தெரியுமா? உடல் பருமன் அதிகரிக்கும்ங்கிறாங்க. உடல் பருமன் இருக்குல்ல, வெயிட்டு, இது அதிகரிப்பதும் மறுமை நாளின் அடையாளத்தில் ஒன்றுங்கிறாங்க. இதை புகாரிலே நீங்கள் பார்க்கலாம். புகாரில் 2651 நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஹைருக்கும் கரணி, உங்களில் சிறந்தவர் என் காலத்தவர்கள், சும்மல்லதீன எழுவுனகும் சும்மல்லதீன எழுவுனகும், அதற்கு பிறகு அடுத்த தலைமுறையினர், அதற்கு பிறகு அடுத்த தலைமுறையினர், அவங்க தான் சிறந்தவங்கிறாங்க. உங்களில் சிறந்தவர்கள் யாருன்னா என் காலத்தில் இருக்கிறவங்க சஹாபாக்கள். அதுக்கப்புறம் சிறந்தவங்க யாரு? அடுத்த தலைமுறையினர் தாபீன்கள். அதுக்கப்புறம் சிறந்தவங்க யாரு? அதற்கடுத்த தலைமுறையினர் தபஉ தாபீன்கள். இவங்க தான் சிறந்தவர்கள் அப்படிங்கிறாங்க. சிறந்தவர்கள்னா என்ன? அவங்க தான் மார்க்கத்தின் அத்தாரிட்டி, அவங்களெல்லாம் பின்பற்றணும் அப்படிங்கிற கருத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லலை. நம்பகத்தன்மையில் சிறந்தவங்க, நாணயத்தில் சிறந்தவங்க, பண்பாட்டில் சிறந்தவங்க, அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிறந்தவர்கள் என்று சொல்கிறார்கள். இந்த செய்தியை கூட சில பேர் இன்றைக்கு என்ன சஹாபாக்களை பின்பற்றணும், இமாம்களை பின்பற்றணும், தாபீன்கள் தபவு தாபீன்கள் அவர்களெல்லாம் நாம் பின்பற்ற வேண்டும் என்பதற்கு இந்த செய்தியை சொல்லுவாங்க. பின்பற்றுவதற்கு ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லை. பின்பற்ற வேண்டியதுன்னு வந்தால் வஹீ தான், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அருளப்பட்டிருக்கிற இறை செய்தியை மாத்திரம்தான், வஹீயை மட்டும்தான் நம்ம பின்பற்றணும். இங்கே நபி அவர்கள் சிறப்பு என்று சொல்வது எது? நாணயத்தில், நம்பிக்கையில், நேர்மையில் அவங்க சிறப்பானவர்கள். என் காலத்தில் உள்ளவங்க தான் நம்பிக்கையில் சிறந்தவர்கள். அதுக்கப்புறம் தாபீன்கள், அதுக்கப்புறம் தபவு தாபீன்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. சொல்லிட்டு வரும்போது குறிப்பிடுறாங்க, இன்ன பஅதக்கும் கௌமன், அதுக்கப்புறம் உங்களுக்கெல்லாம் பிறகு ஒரு கூட்டம் வரும். கடைசி காலத்தில் மறுமை நாளின் நெருக்கத்தில் உங்களுக்கெல்லாம் பிறகு ஒரு கூட்டம் வரும். யஹூனூன், அவர்கள் மோசடி செய்வார்கள். வலா யூத்தமனுன், நம்பிக்கைக்குரியவர்களாக நடந்து கொள்ள மாட்டார்கள். நீங்கள்லாம் சிறந்தவங்க, உங்கள்கிட்ட மோசடி செய்யக்கூடிய குணம்லாம் குறைவிலும் குறைவாக இருக்கும், அரிதிலும் அரிதாக இருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த செய்தியில் பிறகு பிற்காலத்தில் ஒரு கூட்டம் வரும், மக்கள் வருவாங்க. அந்த மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? மோசடி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள், நம்பிக்கைக்குரிய விதமாக இருக்க மாட்டார்கள். வ யஸ்தஷ்ஹதூன், சாட்சியம் சொல்வார்கள். வலா யுஸ்தஷ்ஹதூன், ஆனால் சாட்சி சொல்லுமாறு அழைக்கப்பட்டிருக்கவே மாட்டார்கள். ஒரு விஷயத்துக்கு சாட்சி சொல்லுமாறு அழைக்கப்படாமலேயே நானும் தான் பார்த்தேன், அதுக்கு நான் சாட்சி, சொல்லுங்க எங்கே கையெழுத்து போடணும்னு சொல்லுங்க, கையெழுத்து போட நான் தயாராக இருக்கிறேன்ட்டுவார். பொய் சாட்சியம் சொல்வது அதிகரித்து விடும் என்று நபிகள் நாயகம் சொல்கிறாங்க. அடுத்து சொல்கிறாங்க, வ என்துரூன் வலா யஃபூன், நேர்ச்சை செய்வார்கள், அதை நிறைவேற்ற மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய ஹக்களையும் குறை வைப்பாங்களாம். அல்லாஹ் விஷயமா எனக்கு அப்படி நடந்து விட்டால் நான் இதை செய்வேன், எல்லாம் இப்படி நடந்து விட்டால் நான் 10 பேருக்கு சாப்பாடு கொடுப்பேன், 100 பேருக்கு சாப்பாடு கொடுப்பேன், 50 ஏழைகளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுப்பேன், இப்படிலாம் நிறைய நேர்ச்சப்படுவாராம். நேர்ச்சை மட்டும் பெண்டிங்கில் கிடக்கும், நிறைய இருக்கும், நிறைவேற்ற மாட்டார்கள். நேர்ச்சை செய்வார்கள், நிறைவேற்ற மாட்டார்கள். இப்படி சொல்லிட்டு வராங்களா. கடைசியில் குறிப்பிடுறாங்க, வ யظஹரு ஃபீஹிம் அஸ்ஸிமன், அவர்களிடத்தில் உடல் பருமன் அதிகரித்து விடும். மறுமை நாளின் நெருக்கத்தில் வரக்கூடிய கூட்டத்தில் பல அடையாளங்களை, பல பண்புகளை சொல்லிட்டு எதையும் சொல்கிறாங்க? உடல் பருமன் அதிகரிக்கும். இது இன்னைக்கு இருக்கா இல்லையா? சர்வதேச அளவில் உள்ள பிரச்சனையை எதை சொல்கிறாங்க? உடல் பருமனை தான் சொல்கிறாங்க. உடல் பருமன் என்பது அந்த காலகட்டத்தில் நம்ம முன்னோர்கள் காலத்துல எல்லாம் உடல் உழைப்பு அதிகமாக இருந்தது. விவசாய நிலத்தில் காலை இறங்கி உடல் உழைப்பு செய்வாங்க, வேர்வை சிந்த உழைப்பாங்க. வாகனம்னு பயணம்னு போகிறதா இருந்தால் கூட, நெடுங்கால தூரத்தில் இருந்தால் கூட, நெடுந்தூரத்துக்கு செல்றதா இருந்தால் கூட நடந்தே போவாங்க, பல கிலோமீட்டருக்கு நடப்பாங்க. இப்போல்லாம் நம்ம 1 கிலோமீட்டர் நடக்க முடியுமா? நம்மளால பல கிலோமீட்டருக்கு பல மூட்டைகளை சுமந்து நடப்பாங்க. அப்படியான உடல் உழைப்பு அதிகமாக இருந்ததுனால அந்த நம்ம முன்னோர்கள் காலத்தில் உடல் பருமன் என்பது குறைவாக இருந்துச்சு. அது ஒரு பெரிய பிரச்சனையாக இல்லை, அது ஒரு பெரிய ஒரு நோயாக, ஒரு சமூக ஒரு நோயாக அது இல்லை. ஆனால் இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் எல்லாமே ஒர்க்குன்னு சொன்னாலே ஹார்ட் ஒர்க்லாம் இல்லை, எல்லாமே சாஃப்ட் ஒர்க்கு தான், சிட்டிங் ஒர்க்கு தான் அதிகம். மூளையை வைத்து வேலை செய்வது தான் அதிகமாக இருக்கிறதே தவிர
உடலை வைத்து வேலை செய்வது என்பது குறைவாகிவிட்டது. இருக்கு, அலைஞ்சு திரிஞ்சு வேலை பார்க்கறதுங்கிறது இருக்கு, ஆனால் அது கம்மி. அதிகமாக வேலை என்பது இதுதான், உட்கார்ந்து பார்க்குற மாதிரி ஆஃபீஸ் ஒர்க்கு தான், உட்கார்ந்து பார்க்குற மாதிரியான வேலைகள் தான். அப்போ அதனால் உடல் பருமன் அதிகரிக்கிறது. உணவு முறை மாறிவிட்டது. அந்த காலத்திற்கும் இந்த காலத்திற்கும் ஏராளமான உணவு முறை மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக உடல் பருமன் அதிகரிக்கிறது. அதுபோக இயற்கை அடிப்படையில் கூட, மரபின் அடிப்படையில் கூட உடல் பருமன் ஏற்படும். 3 தலைமுறை 4 தலைமுறைக்கு முன்னால் அவங்க முன்னோர்கள் உடல் பருமன் உள்ளவர்களாக குண்டானவர்களாக இருந்தால் ஜீன் அடிப்படையில் கூட உடல் பருமன் ஏற்படும்ங்கிறாங்க. அப்போ இப்படி பல காரணங்கள் இருந்தாலும் இப்போ உடல் பருமன் இன்னைக்கு அதிகரித்து விட்டது. முன்னோர்கள் காலத்தில் விளையாட்டுங்கிறதெல்லாம் ஓடி ஆடி விளையாடுவாங்க. ஆனால் இப்போ உள்ள விளையாட்டு எல்லாமே என்ன ஓடி ஆடி, பிள்ளைகளெல்லாம் ஓடி ஆடி விளையாட விடுறதை பார்க்குறோமா? ஒரு காலத்தில் விளையாடி கொண்டிருப்பார்கள். அவங்கள கூப்பிடணும், பசங்களெல்லாம் பெற்றோர்கள் கூப்பிடுவாங்க, விளையாண்டது போதும் வாங்கடா வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. இப்போ வீட்டுக்குள்ளேயே தான் உட்காந்துருக்குறாங்க. வெளியே போய் கொஞ்சம் விளையாடுங்கடா அப்படின்னு சொல்ல வேண்டிய அளவுக்கு பிள்ளைங்கள்லாம் வீட்டிலே தானே இருக்கிறாங்க. எல்லாம் இன்டோர் கேம்ஸாக மாறிடுச்சுல. பப்ஜி, ஃப்ரீ ஃபயரு, பெரிய பெரிய ஆட்களே விளையாடுறாங்க. பப்ஜி விளையாடுறது, கம்ப்யூட்டரில் கேம் விளையாடுறதுங்கிறதெல்லாம் ஏதோ சின்ன பசங்க மட்டும் விளையாடுறாங்கங்கிறது இல்லை. பெரிய நபர்களே வீட்டில் உட்காந்துக்கிட்டு கம்ப்யூட்டரில் செட் பண்ணிக்கிட்டு அல்லது டிவியில் செட் பண்ணிவிட்டு கேம் தானே விளையாடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்போ அனைத்துமே இந்த உடல் உழைப்பு சார்ந்த அம்சங்கள். உழைப்பிலையும் உடலை பயன்படுத்துறது இல்லை, விளையாட்டிலையும் உடலை பயன்படுத்துவது என்பது குறைந்து விட்டது. அதனால் இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்குது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், உடல் பருமன் என்கிற பிரச்சனையினால வருஷத்துக்கு 30 லட்சம் பேர் மரணிக்கிறார்களாம், புள்ளி விவரம் சொல்கிறது. அதனாலேயே நவம்பர் 26 உடல் பருமன் விழிப்புணர்வு தினம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க பல நாடுகளில். நவம்பர் 26 என்கிற அந்த நாளை இந்த மகளிர் தினம், உழைப்பாளிகள் தினம், முதியோர் தினம், அன்னையர் தினம்லாம் பல நாள் அறிவிச்சு சொல்கிறாங்கல்ல. அது மாதிரி நவம்பர் 26 எந்த தினம்னு அறிவிச்சிருக்கிறாங்க? உடல் பருமன் விழிப்புணர்வு தினம். உடல் பருமனை நம்ம குறைக்கணும், எக்ஸசைஸ் பண்ணுங்க, ஓடி ஆடுங்க, விளையாடுங்க, வாக்கிங் போங்க, ஜாக்கிங் போங்க. இன்னைக்கு ஃபுல்லாக தானே. இப்போ காலங்காத்தால மெரினாவுக்கு போனோம்னா என்ன, ஒருத்தர் பார்த்தா ஓடிக்கிட்டு இருப்பாரு, இன்னொருத்தர் பார்த்தா நடந்துக்கிட்டு இருப்பாரு, இன்னொருத்தர் பார்த்தா ஒரு நாயை கூட்டு போயிட்டு இருப்பாரு, அதோட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு, இன்னொருத்தர் பார்த்தா சைக்கிள் ஓடிக்கிட்டு இருப்பார். எல்லாம் இருக்குல்ல. இது எல்லாமே எதுக்காக வேண்டி? ஒன்று ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக, அல்லது ஏற்பட்டவர்கள் குறைக்க வேண்டும் என்பதற்காக. இந்த வாக்கிங்கு, ஜாக்கிங்கு, சைக்கிளு எல்லாமே இதை மையப்படுத்தியதாகத்தான் இருக்கிறது. பல நாடுகளில் உடல் குறைப்புக்கு பரிசுலாம் அறிவிக்கிறாங்க. தெரியுமா? நம்ம நாட்டில் உடல் பருமன் பெரிய நோயாக அதிகரித்து கொண்டிருக்கிறது. இது பெரிய பிரச்சனை. இது மக்கள் தொகை கம்மியாக இருக்கும்ல. அரபு நாடுகளெல்லாம் மக்கள் தொகை குறைவு தான். நம்ம நாட்டில் மாதிரி பெரிய கோடிக்கணக்கான மக்கள் தொகையெல்லாம் இல்லை, லட்சத்தில் தான் இருக்கும். அப்படிங்கும்போது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த உடல் பருமன் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுகிறது. இதை குறைக்கணும்னா மக்கள்கிட்ட அதை பற்றியான ஆர்வத்தை ஊட்டணும். அப்போ உணவு முறையை மாற்றும்படி சொல்கிறார்கள். பல அறிவுரைகளை வழங்கிவிட்டு, இந்த தேதியிலேருந்து இந்த தேதி இத்தனை கிலோவை 20 கிலோவை குறைச்சிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் கார் பரிசாக தர்றோம், உங்களுக்கு பைக்கு பரிசாக தர்றோம், இத்தனை திர்ஹம்ஸ் நாங்கள் பரிசாக தருகிறோம் என்று சொல்லி பல நிறுவனங்கள் உடல் எடையை குறைப்பதற்கு பரிசு அறிவிக்கக்கூடிய நிலை ஏற்படுவதை எல்லாம் பார்க்கணும். அப்போ இது எதை காட்டுது? நபி அவர்கள் சொன்ன அந்த அம்சம் இன்றைய காலத்தில் நடந்தேறிவிட்டது. உடல் பருமனை இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிவிட்டது. மக்களிடத்தில் அது அதிகரித்து விட்டது. ரசூலுல்லாஹ் அது சொன்னாங்க. மறுமை நாளின் நெருக்கத்தில் அந்த காலகட்டத்தில் வாழக்கூடிய மக்களிடையே உடல் பருமன் அதிகரித்து விடும், தொந்திலாம் அதிகமாக இருக்கும், குண்டானவங்கள்லாம் அதிகமாக இருப்பாங்கன்னு அர்த்தம். அதுக்காக இந்த செய்தியை சொன்னதுனால இப்போ எல்லாரும் என்ன விளங்கிடக்கூடாது, அப்போ எல்லாம் இவங்க தான் பிரச்சனை, யாரெல்லாம் குண்டா இருக்கிறாங்களோ அவங்க தான்டா பிரச்சனை. இப்போ நம்ம நோம்பு திறக்க உட்காந்துருப்போம், குண்டானவர் பக்கத்தில் உட்காந்துருந்தானே வைங்களேன், எப்படி இவங்களால தான் மறுமையே வரப்போகுது, எவ்வளோ கேஷுவலாக உட்காந்துருக்குறாங்க பாருங்களேன். அப்படி பழிப்பதற்குரியது கிடையாது. உடல் பருமன் என்பது எதுக்குரியதல்ல, பழிப்பதற்கு உரியது கிடையாது. அவங்களுக்கும் மறுமைக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நம்ம இந்த ஹதீஸை சொன்ன உடனே அவங்க தான் மறுமைக்கே காரணம் என்பது போல எல்லாம் இவங்களால தான் ஓடி ஓடி உடம்ப குறைங்களாம்ப்பா, ஏன்ப்பா இப்படி இருக்கிறீங்க, உங்களால தான் மறுமை சீக்கிரமாக வரப்போகுது அப்படி சொல்கிற விஷயம் இல்லை. இது அது நடக்கும், நம்ம தடுக்க இல்லாது. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, பிற்காலத்தில் உள்ள மக்கள்கிட்ட அது ஏற்படத்தான் செய்யும்னாங்க. இப்போ தஜ்ஜால் வருவான்னாங்கல்ல, தஜ்ஜால் வர்றது நம்ம எல்லாம் கூடி உட்காந்து மஷூரா பண்ணி தடுக்க முடியுமா? வாங்க நம்ம அதுக்கு முன்னால் ஏதாவது ஒன்று பண்ணுவோம், தஜ்ஜால் வரதா இருக்குது, அதுக்கு முன்னால் நம்ம அவரை தடுக்கிறதுக்கு எதுவும் வழி இருக்கான்னு பார்ப்போம்னு மஷூரா பண்ண முடியுமானா முடியாது. மஷூரா பண்ணாலும் அது அர்த்தமற்றதாகத்தான் இருக்குமே ஒழிய அதனால் எந்த விதமான நன்மையும் கைகூட போகிறது கிடையாது. அப்போ உடல் பருமனாக இருக்கிறவங்க பழிப்பிற்குரியவர்கள், மார்க்கம் அவங்கள வெறுக்குது. அதனால தான் ரசூலுல்லாஹ் அடையாளத்தில் ஒன்றா சொல்லி அவங்கள தான் அடையாளமாக சொல்லியிருக்கிறாங்கன்னு நம்ம நினைக்கக்கூடாது. அடையாளம் நம்ம முன்பே சொல்லியிருக்கிறோம். அடையாளம் என்பது வேறு, அதில் நல்லதா கெட்டதா என்பதை மார்க்கத்தின் பிற அம்சங்களை வச்சு தான் நம்ம முடிவு பண்ணணும். மார்க்க மறுமை நாளினுடைய அடையாளம் என்று சொல்லப்பட்டதுனாலேயே அது கெட்டது, அந்த நபர்கள்லாம் கெட்டவங்க அப்படிங்கிற அர்த்தத்துக்கு வந்துடக்கூடாது. இப்போ உடல் பருமன் கூட
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே கூட சில நேரங்களில் உடல் பருமன்லாம் ஏற்பட்டிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா புகாரியில் 4837வது செய்தியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறுதி காலத்தில் உடல் பருமன் போட்ட போது உட்கார்ந்து தொழுவாங்க. லேசாக சதை போட்டுருச்சான். சதை போட்டவொடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால நிற்க முடியலைங்கும் போது எப்படி தொழுவார்களாம்? இரவு தொழுகைலாம் உட்கார்ந்து தொழுவாங்க. ரசூல்லா உட்கார்ந்து தொழுதா கூட என்னன்னா ரொம்ப நேரம் ஓதுவாங்களாம், நீண்ட நேரம். ரசூல்லாவுடைய இரவு தொழுகையில் நம்ம இரவு தொழுகை மாதிரியா குலுலா வகது குலோது பிறப்பில் பழக்கு நம்ம சுற்றி ஒரு 5 சூறாவில் 10 சூறாவில் இரவு தொழுகையை முடிச்சிருவோம். அதை தாண்டி ஓதுற மாதிரி இருந்துச்சுன்னா ஏதோ சரி இமாம் ஓதுறாரு கொஞ்ச நேரம் நிற்போங்கிற கணக்கில் நம்ம நிற்போம். ரசூல்லா பக்ரா ஓதுவாங்க, ஆல இம்ரான் ஓதுவாங்க, நிசா ஓதுவாங்க, போய்கிட்டே இருக்கும். பெரிய பெரிய நீண்ட அத்தியாயங்களில் 3 நாள் ஓதிடுவாங்க. அதனால ரசூல்லா என்ன செஞ்சுருவாங்களாம், உட்கார்ந்து தான் தொழுகையை ஆரம்பிப்பாங்களாம். நிறைய ஓதிட்டு ருக்குவுக்கு கொஞ்சம் முன்னால், ருக்கு செய்வதற்கு கொஞ்சம் முன்னால் அப்படின்னு வரும்போது எஞ்சிடுவாங்களாம். எஞ்சி ஒரு 2 வசனங்கள் 3 வசனங்கள் ஓதிவிட்டு அதற்கு பிறகு ருக்கு செய்வார்கள். இது ரசூல்லா உடல் பருமன் ஏற்பட்ட போது இப்படித்தான் இரவு தொழுகை தொழுதார்கள். உட்கார்ந்து தொழுவாங்க. ருக்கு செய்வதற்கு கொஞ்சம் முன்பு தான் எழுந்து நின்று 2 சில வசனங்களை ஓதிவிட்டு ருக்கு செய்வார்கள். இது ரசூல்லாவுடைய இரவு தொழுகையாக இருந்தது. பிற்காலத்தில் அவங்க உடல் பருமன் கொஞ்சம் லேசாக சதை போட்ட போதுங்கிறாங்க. இது புகாரில் 4837வது செய்தியில் பார்க்கலாம். அதே மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்குலாம் கூட சதை போட்டிருக்குது. அவங்களுமே என்ன சொல்கிறாங்க, ஓட்டப்பட்டி வைப்பாங்கல்ல, ரசூலுல்லாவும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் யுத்த காலத்திற்கான பயணத்திலேருந்து திரும்பி வரும்போது சஹாபாக்கள் எல்லாம் சேர்ந்து போவாங்க. சஹாபாக்களை போக சொல்லிடுவாங்க, இன்னைக்கு கொஞ்சம் முன்னால் போங்கன்றுவாங்க. அவங்க முன்னால் போயிடுவாங்க. அப்போ ஆயிஷாட்ட கேட்குறாங்க, 2 பேரும் ஓட்டப்பட்டி வைப்போமா அப்படிங்கிறாங்க. சரி வைப்போம். ஒரு பயணத்தின் போது உள்ள ஓட்டப்பட்டியில் யார் ஜெயிச்சிட்டாங்க? ஓட்ட பந்தயத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அப்போ அவங்க மெல்லிசா இருந்தாங்களாம். எனக்கு உடம்புல பெருசாக சதையெல்லாம் இல்லை, என்னுடைய தேகத்தில் வலுவெலாம் இல்லை, அதிக சதை இல்லாத நேரத்தில் நான் ஜெயிச்சிட்டேன். அதுக்கப்புறமா அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொரு முறையும் ஓட்டப்பந்தயம் வைப்போமான்னு கேட்டாங்க இன்னொரு பயணத்தின் போது. அப்போ எனக்கு கொஞ்சம் சதெல்லாம் போட்டுருச்சு. ஃபசாபக்துஹு, ரசூல்லாவை நான் முந்தலாம்னு பார்த்தா ரசூல்லா ரொம்ப வேகமாக கடகடன்னு ஓடி போய் முன்னால் போய் நின்ட்டாங்க. ரசூல்லா என்ன ஜெயிச்சிட்டாங்க, நான் தோத்துட்டேன். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களா, ஹாதிஹி பி தில்க, அன்னைக்கு நீ ஜெயிச்சல்ல அதுக்கு இது சரியாக போயிடுச்சு, அதுக்கு இது சரியாக போயிடுச்சு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க அப்படிங்கிற செய்தியை அபூதாவுதில் 2578வது செய்தியாக நம்ம பார்க்கணும். அப்போ இதெல்லாம் எதை காட்டுது பாருங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஒரு நேரத்தில் லேசாக உடம்புல சதை போட்டிருக்குது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கும் ஒரு நேரத்தில் அவங்களுக்கும் சதை போட்டிருக்குது. அப்போ உடம்புல ஒருத்தருக்கு சதை போடுது, கொஞ்சம் உண்டாவர் இருக்கிறாரு, கொஞ்சம் தொந்தி இருக்குதுன்னு சொன்னால் அதெல்லாம் பழிப்பிற்குரிய ஒன்று கிடையாது, அது இயல்பான ஒன்று. அதை அவர் குறைப்பதற்காக நடைமுறையில் சில பயிற்சிகளை மேற்கொள்கிறார் என்று சொன்னால் அது வேறு. ஆனால் அவர் பழிப்பிற்குரிய ஒரு நபர் கிடையாது. அதனுடைய அடையாளத்தில் ஒன்று நம்ம விளங்கணும். இறுதி காலத்தில் மக்கள்கிட்ட தொந்தி அதிகரிக்கும், உடல் பருமன் அதிகரிக்கும், அது மறுமை நாளின் அடையாளத்தில் ஒன்று. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிற செய்தி. அதே மாதிரி இன்னும் ஒரு அடையாளமாக நபிகள் நாயகம் அவங்க சொல்கிறாங்க, குர்ஆன் என்பது நன்மை பெறுவதற்குரிய, அல்லாஹ்விடத்தில் கூலி எதிர்பார்ப்பதற்குரிய ஒன்று என்பதிலிருந்து மாறி மக்கள்கிட்ட அதை கொண்டு காசு பணம் பெறக்கூடிய, கூலி பெறக்கூடிய ஒன்றாக மாறிவிடும். அப்படி அதுவும் மறுமை நாளின் அடையாளம்ங்கிறாங்க. இது எதில் வருது? அபூதாவுதில் 830 ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, சஹாபாக்கள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களிடையே வந்தார்கள். வ நஹ்னு நக்ரவுல் குர்ஆன், நாங்கள் அப்போது குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தோம். ஒஃபீனா அல் அராபியு அல் அஜமியு, எங்களிடையே அரபிகளும் இருந்தார்கள், அஜமிகளும் இருந்தார்கள். அரபிய தாய்மொழியாக கொண்டு உள்ளவங்களும் குர்ஆன் ஓதிக்கிட்டு இருந்தாங்க. அரபிய அந்நிய மொழி, அவங்களுக்கு அந்நிய மொழி பேசக்கூடியவர்களும் அரபி மொழியை கற்று குர்ஆன் ஓதக்கூடியவங்களும் இருந்தாங்க. 2 தரப்பு மக்களும் ஓதிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் ரசூல்லா வந்தாங்க. இக்ரவு, நாங்கள் ஓதுறதெல்லாம் கேட்டு ஓதுங்க, ஃபகுல்லுன் ஹசன், எல்லாருமே நல்லா அழகாக ஓதுறீங்க. ரசூல்லா என்ன சொன்னாங்களாம், அனைவரும் அழகாக ஓதுகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஒசையஜி அக்வாமுன், பிற்காலத்தில் சில சமுதாயம் வரும், சில கூட்டம் வரும், யுகீமூனஹு கமா யுகாமுல் கிதஹ், ஒரு அம்பை நேராக, ஒரு ஈட்டியை நேராக நிறுத்துவதைப் போல தங்கள் ஓதுதலை நேராக ஆக்குவார்கள். ஓதுறதெல்லாம் ரொம்ப பியூராக ஓதுவாங்க, ரொம்ப ஈட்டியை நேராக நிற்க வைக்கிற மாதிரி ஓதுவாங்க. ஆனால் எத்த அஜ்ஜல் உணகு வலா எத்த அஜ்ஜல் உணகு, அதை கொண்டு கூலியை இந்த உலகத்திலேயே தேடுவார்கள், மறுமையில் தேட மாட்டார்கள். விரைவுபடுத்துவாங்க, குர்ஆன் ஓதிடுவாங்க, நல்லா அழகாக ஓதுவாங்க, ஆனால் அதற்கான கூலியை இந்த உலகத்திலேயே விரைவுபடுத்துமாறு தேடுவார்கள், தாமதிக்க மாட்டார்கள். தாமதிக்க மாட்டார்கள் என்ன, அல்லாஹ் மறுமையில் தானே கூலியை தருவான், மறுமையின் கூலியை எதிர்பார்க்க மாட்டார்கள், இந்த உலகத்தின் கூலியை எதிர்பார்த்து குர்ஆனை அழகுற ஓதுவார்கள். இப்படி ஒரு கூட்டம் வரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதையும் நம்ம காலத்தில் நம்ம பார்க்கத்தான் செய்யணும்.
எவ்வளோ பல நல்ல இமாம்கள் சிரமப்படக்கூடியவர்களாக கஷ்டப்படக்கூடியவர்களாக இருந்தாலும் மார்க்கத்தை மக்களுக்கு பிரச்சாரம் செய்வதற்காக குர்ஆனை அழகிய முறையில் மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக பாடுபடக்கூடியவர்களாக இருந்தாலும் ஒரு சில நபர்கள் இந்த கூலிக்காக என்கிற ஒரு நோக்கத்தில், தீய நோக்கத்தில் குர்ஆனை கொண்டு கூலி பெறுவது என்கிற ஒன்றில் ஈடுபடத்தானே செய்கிறாங்க. இப்போ நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் இப்போ குர்ஆன் என்பது நன்மை நாடி மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்போ பள்ளிவாசலில் இமாம் ஏற்படுத்துகிறோம், நன்மை நாடி தான் அவங்க செய்கிறாங்க. அவங்க தங்களுடைய வேலைகளெல்லாம் விட்டு தங்களுடைய உலகத்தில் பொருளாதாரத்தை தேடுவதற்குரிய வழிமுறைகள் பல இருந்தும் அதையெல்லாம் விட்டு முழுக்க தங்களுடைய இந்த மார்க்க பணிகளுக்காக அர்ப்பணிக்கிற காரணத்தினால் அவங்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்கலாம்னு மார்க்க அனுமதிக்குது. போர்க்களத்துக்கு வர்றவங்களுக்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்க, கனிமத்திலிருந்து பங்கு கொடுப்பாங்க. போர்க்களம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அல்லாஹ்வுக்காண்டி தானே வந்தாங்க, தியாகம் பண்ணி வந்தாங்கல்ல, இந்த அங்கன்னு சொல்லி கனிமத்திலிருந்து போர் வீரர்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த பங்கு நீங்கள் வச்சுக்கோங்க, இந்த பங்கை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த குதிரையை நீங்கள் வச்சுக்கோங்க, இந்த ஒட்டகத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று கொடுப்பாங்க. அப்போ மார்க்கத்தில் யார் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ, அந்த பணிகளுக்காகவே தங்களுடைய நேரத்தை எல்லாம் ஒதுக்கி விட்டார்களோ, அவங்களுக்குன்னு சில ஊக்கத்தொகை கொடுப்பதை மார்க்கம் அனுமதிக்குது. அது தப்பு கிடையாது. இங்கே எது பிரச்சனை, ரசூல்லா தடுப்பது எது, நோக்கத்தை தான் ரசூல்லா சொல்கிறாங்க. அவங்க நோக்கமே எதுவாக மாறிடும், குர்ஆனை கற்று அதை கொண்டு மக்களிடத்தில் கூலி பெறுவதை எதிர்பார்ப்பார்கள். இந்த உலகத்திலேயே அதற்குண்டான கூலி கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்போம். உலகத்திலேயே கூலி கிடைக்கணும்னா ரெண்டும் இருக்குது. கூலி காசு பணம் வாங்குறதும் இருக்கு, உலகத்திலே தன்னை காரி என்று சொல்வது. மறுமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதையும் சொன்னாங்கல்ல, மறுமை நாளில் ஒவ்வொரு நபராக வருவாங்க, அதில் ஒரு நபரை அல்லாஹ் எதிர்கொள்ளும் போது கேட்பானா, என்னப்பா எனக்காண்டி என்ன பண்ணேன்? அவரு சொல்வார், இறைவா நான் குர்ஆனை நான் கற்றுக்கொண்டேன், பிறருக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தேன், எல்லாம் உனக்காக தானே செஞ்சேங்க வாரான். அல்லாஹ் என்ன செஞ்சிருவாங்க, குர்ஆனை கற்றுக்கொண்டாய், குர்ஆனை கற்றும் கொடுத்தாய், ஆனால் எனக்காக வேண்டி செய்யலை, உலகத்தில் உள்ள மக்கள் உன்னை சிறந்த காரி என்று அழைக்க வேண்டும் என்பதற்காக செய்தாய். உலகத்தில் உன்னை மக்கள் அழைச்சிட்டாங்க, என்னிடத்தில் உனக்கு எந்த கூலியும் கிடையாது, நல்லா அவரை நரகத்திற்கே அனுப்பி வைப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அப்போ குர்ஆனை கொண்டு இந்த உலகத்தில் கூலி எதிர்பார்க்கக்கூடிய கூட்டம் அதிகரிக்கும், அது படிப்படியாக அதிகரிக்கும். இப்படி நிகழ்வதும் மறுமை நாளினுடைய அடையாளங்களில் ஒன்றுன்னாங்க. இன்றைக்கி அது அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த ஃபாத்திஹா ஓதுறது, அது மூலமாக காசு பணம் பெறுவது, குர்ஆனை நாங்கள் கத்தம் பண்ணுறோம் அப்படிங்குவாங்க. இறந்தவங்களுக்காக வேண்டி கத்தம் ஃபாத்திஹா ஓதுறோம், குர்ஆனை நாங்கள் கத்தம் பண்ணுறோம், முழு குர்ஆனையும் ஓதி பார்சல் பண்ணி இறந்தவருக்கு அனுப்பி வைக்கிறாங்களா. அதெல்லாம் மார்க்கத்தில் இல்லை. அது என்ன செய்வாங்கன்னா, போய் உட்காந்து அப்படியே முழு குர்ஆனை ஓதுறோங்கிற பேரில் ஓதிட்டு அது சும்மாவை செய்வாங்க. ஃப்ரீயாக யாரும் பண்ணுறாங்களா? ஓதி முடிச்சுட்டு கொண்டாங்க, உங்கள் தகப்பனார் பேரில் உங்கள் ஆப்பா பேரில் நாங்கள் ஓதி முடிச்சிட்டோம், உங்கள் அம்மா பேரில் ஓதி இந்த நன்மையெல்லாம் போய் பார்சல் பண்ணி முடிச்சிட்டோம், இப்போ அதுக்கு எங்களுக்கு கூலி தாங்கன்னு சொல்லி கூலி வாங்குறாங்களா இல்லையா? அப்போ குர்ஆனை கொண்டு கூலி வாங்கக்கூடிய ஒரு செயல் இன்றைக்கு அதிகரித்து விட்டது. அது மறுமை நாளினுடைய அடையாளத்தில் ஒன்றுன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அது நடந்திருக்கிறத பார்க்கணும். அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னும் ஒரு முக்கியமான ஒரு அடையாளத்தையும் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, பைத்துல் முகத்தஸ் அது வெற்றி கொள்ளப்படும், அது வெற்றி கொள்ளப்படுவது மறுமை நாளின் அடையாளம் அப்படின்னு சொன்னாங்க. புகாரில் 31:76 அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, தபுக் யுத்தத்தின் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட நாங்கள் இருந்தோம். அப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவுஃப் அவர்களே, உதுது சித்தன் 6 விஷயத்தை எண்ணிக்கொள்ளுங்கள், பைன எதை சா மறுமை நாளுக்கு முன்பாக 6 விஷயம் கண்டிப்பாக நடக்கும், அது நடக்காமல் மறுமை நாள் வராது. அந்த 6 விஷயத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், 6 விஷயத்தை எண்ணிக்கொள்ளுங்கள் என்று அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபிகள் நாயகம் அவங்க சொல்கிறாங்க. 6 விஷயத்தையும் பட்டியல் போடுறாங்க. முதல் விஷயமா சொல்கிறாங்க, மௌத்தி, எனது மரணம், என் மரணம் நடக்கும்போது விளங்கிக்கங்க மறுமை நெருங்கி விட்டது. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மறுமை நாளினுடைய அடையாளத்தில் ஒன்றா குறிப்பிடுறாங்க. சும்ம ஃபத்ஹு பைத்துல் முகத்தஸ், பிறகு பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்படும், அதுவும் மறுமை நாளின் அடையாளம். 6ல் இதையும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கிறாங்க. சும்ம மூத்தானுன் யஅகுது ஃபீக்கும் க குஆசில் கனம், அதற்கு பிறகு ஆடுகளுக்கெல்லாம் கொப்பளம் போன்று நோய் ஏற்பட்டு மரணிப்பதைப் போல மனிதர்களுக்கு நோய் ஏற்பட்டு செத்து மடிவார்கள், அதையும் குறித்து வைத்துக் கொள்ளுங்க, கண்டிப்பாக நடக்கும்ட்டாங்க. அரேபிய தேசத்தில் இந்த பாலைவனத்தில் இருக்கக்கூடிய ஆடுகளுக்கெல்லாம் கொப்பளம் மாதிரி வருமா, அது ஒரு நோய், அது ஒரு வைரஸ் போல கொப்பளமாக ஏற்பட்டு ஆடுகள் செத்து மடியும். ஆடுகளுக்கு எப்படி கொப்பளம் ஏற்பட்டு செத்து மடிகிறதோ அது மாதிரி மனிதர்களுக்கும் நோய் பரவி, நோய் கிருமிகள் பரவி செத்து மடிவார்கள், இதையும் நீ குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். அடுத்து சொல்றாங்க, சும்ம இஸ்திஃபாதத்துல் மால், செல்வம் மக்களிடையே பெருகும், ஹத்தா யுத்தர் ரஜுலு மிஅத்து தீனார், எந்த அளவிற்கென்றால் ஒரு மனிதருக்கு 100 தீனார் வழங்கப்படும். 100 தீனார்னா எவ்வளவு காசுன்னு பார்த்துக்கோங்க. 100 தீனார் வழங்கப்படும். வழங்கப்பட்டால் கூட
ஃபயதில்லு சாஹிதன், அது பத்தாதுன்னு நினைப்பான். என்ன 100 தினார் தான் கொடுத்தாங்க, என்னத்தை போட்டு பெருசாக கொடுத்தாங்க. ஒரு காலத்தில் நம்ம ஊர்லேயும் பார்த்தோம்ல, மிஸ்கின்லாம் இருந்தாங்க, யாசகம் கேட்குறவங்க இருந்தாங்க. எவ்வளோ கொடுப்பாங்க? 10 பைசா, 20 பைசா, அதிகபட்சம் 4 அணா கொடுப்பாங்க. இப்போ வந்து 1 ரூபா கொடுத்தா வாங்குவாங்களா? மிஸ்கின் இருக்கிறாங்க, 1 ரூபா கொடுக்குறோம், அந்த 1 ரூபா கொடுத்தா கூட 4 ரூபா சேர்த்து 5 ரூபாய் நம்ம கையில் தந்துடுவாங்க. நாங்கள் பாய் நீங்கள் வச்சுக்கோங்க, டீயே இப்போ 12 ரூபா, இந்த எக்ஸ்ட்ரா காசு வேணால் 4 தர போய் டீ குடிச்சிக்கங்க, என்ன எவ்வளோ பெரிய மிஸ்கினாக இருப்பிய போல இருக்குன்றாரு. இப்போ மிஸ்கின்களுக்கு கொடுக்குறது கூட எவ்வளோ கொடுக்க வேண்டியது வருது? 1 ரூபா 2 ரூபா இப்போ கொடுக்குறது ரொம்ப ரேர். கொடுத்தா 5 ரூபா, இல்லைன்னா 10, 20 இப்படி தான் போகுது. 6 விஷயத்தை எண்ணிக்கங்க, அது கண்டிப்பாக நடக்கும். அதில் ஒன்றா எதை சொல்கிறாங்க, செல்வம் பெருகும். எந்த அளவுக்கு செல்வம் பெருகிரும்னா, 100 தினார் ஒருத்தருக்கு இனாமாக கொடுக்கப்பட்டால் கூட, 100 தினாரெலாம் வச்சு நம்ம என்ன பண்ணுறது? தான் இருக்குது, நம்மக்கிட்டே இருக்க, அதிகமாக இருக்க, இதை விட அதிகமாக இருக்க, 100 தினாரை வச்சு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு நினைப்பாங்க. அந்த அளவுக்கு செல்வம் ஒவ்வொரு நபடத்துலையும், ஒவ்வொரு தனி நபடத்துலையுமே பெருகிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. 5வதாக சொல்கிறாங்க, சும்மா ஃபித்னத்துன் லா யபுக்கி பைத்தும் மினல் அரப் இல்லா தஹலத்துஹு, குழப்பம் ஒன்று ஏற்படும். அரபு தேசத்தில் உள்ள எந்த வீட்டையும் அது மிச்சம் வைக்காது, எல்லா வீட்டுக்குள்ளேயும் அந்த குழப்பம் நுழைஞ்சிரும். இதெல்லாம் நடக்கும். நாங்கள் 6வதாக சொன்னாங்க, சும்மா ஹுதுனத்துன், பிறகு ஒரு சமாதான ஒப்பந்தம் நடக்கும். யாருக்கும் யாருக்கும், தக்கூனு பைனக்கும் ஓ பைன பனில் அஸ்ஃபர், உங்களுக்கும் ரோமர்களுக்கும் மத்தியில், முஸ்லீம்களாகிய உங்களுக்கும் ரோம் நாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கும் ரோமர்களுக்கும் மத்தியில் ஒரு சமாதான ஒப்பந்தம் ஏற்படும். ஆனால் ஃபயகுதிரோன், அந்த சமாதான ஒப்பந்தத்தில் ரோமில் இருக்கக்கூடிய மக்கள் நிறைவேற்ற மாட்டாங்க, மோசடி பண்ணுவாங்க. ஃபயத்தூனக்கும், உங்களை தாக்குவதற்காக வேண்டி உங்கள் மீது யுத்தம் தொடுப்பார்கள், உங்களிடையே வருவார்கள். தஹ்த சமானின காயா, 80 படைகளை திரட்டி கொண்டு வருவார்கள். 80 படையை திரட்டி கொண்டு உங்களை தாக்குவதற்காக, முஸ்லிம்களை அழிப்பதற்காக, முஸ்லிம்களை கருவறுப்பதற்காக 80 படைகளை திரட்டி கொண்டு வருவார்கள். தஹ்த குல்லி காயத்தின் இஸ்னா அஷர் அல்ஃபன், ஒவ்வொரு படையின் கீழும் இஸ்னா அஷர் அல்ஃப் 12,000 போர் வீரர்கள் இருப்பார்கள். அது மாதிரி 80 படையை திரட்டி கொண்டு உங்களை தாக்குவார்கள். சமாதான ஒப்பந்தம் எழுத்துல இருக்கும், அதுக்கு 2 பேருமே உடன்பட்டிருப்பாங்க. ஆனால் ரோம் நாட்டு மக்கள் அதை நிறைவேற்ற மாட்டாங்க, அதை மீறுவார்கள், உங்களை தாக்குவார்கள். அதற்காக வேண்டி படை திரட்டி கொண்டு வருவார்கள். இந்த 6 விஷயம் நடக்காம மறுமை நாள் வராது, எழுதி வச்சுக்கோங்க, குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தபூக்கு போருக்கான யுத்த பயணத்தின் போது அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சொல்றாங்க. இது புகாரில 31:76. இதுல ரசூலுல்லாஹ் குறிப்பிட்ட, இதுல சில விஷயங்கள் நடந்திருக்கிறது, சில விஷயங்கள் நடக்கல, இனி நடக்க இருக்கிறது. இதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிட்ட ஒரு அம்சம் எதையும், ஃபத்துஹு பைத்துல் முகத்தஸ், பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்படும் அப்படின்னாங்க. பைத்துல் முகத்தஸ் என்பது முஸ்லிம்களுக்கு ஒரு பெரிய நெருக்கமான ஒரு ஆலயம். அது முதல் கிப்லா நமக்கு அதுதான். முஸ்லிம்களை பொறுத்தவரை இன்றைக்கு தான் நம்ம காபாவை முன்னோக்கி தொழுது கொண்டிருக்கிறோம். முதல் கிப்லாவை நமக்கு சொல்லப்பட்டது அது பைத்துல் முகத்தஸ் தான். ஏறத்தாழ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலகட்டத்தில் 16-17 மாதம் கிப்லாவாக முன்னோக்கி, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அன்றைக்கு இருந்த உலக முஸ்லிம்கள் அனைவரும் 16-17 மாதம் கிப்லாவாக முன்னோக்கி தொழுதது எதைத்தான்? பைத்துல் முகத்தஸ் எந்த திசையில் இருந்ததோ அந்த திசையை நோக்கித்தான் தொழுதார்கள். அந்த அளவுக்கு முஸ்லிம்களுக்கு ஒரு நெருக்கமான ஒரு ஆலயம் தான் பைத்துல் முகத்தஸ். அது மட்டும் முதல் கிப்லா மட்டும் கிடையாது, உலகத்தில் அல்லாஹ்வை வணங்குவதற்காக கட்டப்பட்ட 2வது ஆலயமும் பைத்துல் முகத்தஸ் தான். முதல் ஆலயம் காபத்துல்லா, அதுதான் அவ்வளவு பைத், அல்லாஹ்வை வணங்குவதற்காக வேண்டி கட்டப்பட்ட முதல் ஆலயம். அல்லாஹ்வை வணங்குவதற்காக கட்டப்பட்ட முதல் ஆலயம் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிட்டான். 2வது ஆலயம் இதுதான் பைத்துல் முகத்தஸ்ங்கிறாங்க. நபிகள் நாயகம் அவங்க சொல்றாங்க, புகாரில 33:66, 3366வது செய்தி. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹ் இடத்துல கேள்வி கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, ஐயு மஸ்ஜிதின் உதிஆ ஃபில் அர்தி அவ்வல், இந்த உலகத்தில் இந்த பூமியில் முதலாவதாக கட்டப்பட்ட ஆலயம் எது அப்படின்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல் மஸ்ஜிதுல் ஹராம், காபத்துல்லா தான்ப்பா அதான் முதலாவதாக கட்டப்பட்டதுங்கிறாங்க. திருப்பி கேட்குறார், சும்மா ஐயுன், அதற்கு பிறகு எது கட்டப்பட்டது? அப்புறம் நபி அவர்கள் சொல்கிறார்கள், அல் மஸ்ஜிதுல் அக்ஸா, மஸ்ஜிதுல் அக்ஸா பைத்துல் முகத்தஸ், அதான் 2வதாக கட்டப்பட்டது. அல்லாஹ்வை வணங்குறதுக்காக வேண்டி இந்த துனியாவில் இந்த பூமியில் கட்டப்பட்ட 2வது ஆலயம் அதுதான். திருப்பி கேள்வி கேட்குறாரு, கம்கான பைனஹுமா, 2க்குமான கால இடைவெளி என்ன? எவ்வளவு காலத்துக்கு பிறகு? காபத்துல்லா ஃபர்ஸ்ட் கட்டப்பட்டுருச்சு, அதிலிருந்து எவ்வளவு காலத்துக்கு பிறகு பைத்துல் முகத்தஸ் கட்டப்பட்டது, மஸ்ஜிதுல் அக்ஸா கட்டப்பட்டது அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் அதுக்கும் விடையளிக்கிறார்கள், 40 சனா, 40 வருஷம். காபத்துல்லாவை யார் கட்டுறதா நம்ம நம்புகிறோம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். புனர் நிர்மாணம் பண்ணது யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க காபத்துல்லாவை எப்போது கட்டினார்களோ அதிலிருந்து 40 வருஷம் தான் கேட்போம். அதிலிருந்து 40 வருட கேப்பில் எது கட்டப்பட்டு விட்டது? பைத்துல் முகத்தஸ் கட்டப்பட்டு விட்டது.
அதுக்கப்புறம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்லாம் அவங்களும் வர்றாங்க புனர் நிர்மாணம் பண்ணுறதுல. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வர்றாங்க புனர் நிர்மாணம் பண்ணுறதுல. ஜின்களை கொண்டு மேற்கொண்ட கட்டட பணிகள்லாம் மேற்கொள்ளப்பட்டது அதெல்லாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலத்தில். ஆனால் காபத்துல்லா கட்டப்பட்டதற்கு பிறகு 40 வருஷத்தில் எது கட்டப்பட்டு விட்டது? பைத்துல் முகத்தஸ் கட்டப்பட்டு விட்டது. அதுதான் நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. சொல்லப்போனால் அங்கிருந்து தான் எதுவும் நடந்தது. மிஅராஜ் என்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அத்தாட்சியை வெளிப்படுத்திய தன்னுடைய சான்றுகளை காட்டிய விண்ணுலக பயணம் அது துவங்கியதும் எங்கிருந்து தான்? காபத்துல்லாவிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. தன்னுடைய அடியாரை ஒரு இரவில் மஸ்ஜிதுல் ஹராம் காபத்துல்லாவிலிருந்து இலல் மஸ்ஜிதுல் அக்ஸா மஸ்ஜிதுல் அக்ஸா வரை அழைத்து சென்றானே அந்த இறைவன் தூயவன். மஸ்ஜிதுல் அக்ஸான்னு சொன்னவனே அல்லாஹ் குறிப்பிட்றான், அல்லதி பாரக்னா ஹவ்லஹு, அந்த நிலத்தை சுற்றி நாம் அருள் வளத்தை பொழிந்திருக்கிறோம், பரக்கத் செஞ்ச ஏரியாங்கிறான். அந்த பூமி ஜெருசலம் என்கிற பூமி, பைத்துல் முகத்தஸ் என்கிற அந்த ஆலயம், அதை சுற்றி உள்ள பகுதிகள்லாம் இஸ்லாமியனுடைய நம்பிக்கையின்படி குர்ஆனின்படி அது அல்லாஹ்வினுடைய அருள்வளம் நிறைந்த ஒரு பூமி. அந்த அளவிற்கு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற ரசூலுல்லாஹ்வுடைய மிஅராஜ் என்கிற விண்ணுலக பயணத்தோடு தொடர்புடைய ஒன்று. பல இறை தூதர்கள் அனுப்பப்பட்ட தேசமும் அதுதான் ஜெருசலம், பைத்துல் முகத்தஸ், அதை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு தான், அந்த பூமிக்கு தான் பல இறை தூதர்கள் அனுப்பப்பட்டாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க, இப்படி ஏராளமான இறை தூதர்கள் தொடர்புடைய ஒரு பூமி அது. அதுதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருந்தது, தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அழைச்சிட்டு வந்தது எல்லாமே அந்த பூமி தான். அப்போ இஸ்லாமிய மார்க்கத்தில் பல இறை தூதர்கள் வரலாற்று தொடர்புடைய ஒரு பூமியாக, ஒரு புண்ணிய பூமியாக, நம்ம மக்காவை தான் புண்ணிய பூமின்னு சொல்லுவோம், மதீனாவை தான் ஹரம்னு சொல்லுவோம். அல்லாஹ் மக்காவை ஹரம் என்று சொல்லுகிறான். நபி அவர்கள் சொல்கிறார்கள், மதீனாவும் என்னுடைய வேண்டுதலின் பேரில் ஹரமாக ஆக்கப்பட்டிருக்குங்கிறாங்க. பைத்துல் முகத்தஸ் மஸ்ஜிதுல் அக்ஸா அடங்கியிருக்கிற இந்த பகுதி அல்லாஹ்வே என்ன சொல்லிட்டாங்க, நான் பரக்கத் செஞ்சிருக்கிறேன், அதை சுற்றி நான் பரக்கத் பண்ணியிருக்கிறேன் பல இடங்கள் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ பரக்கத் நிறைந்த பூமி என்று சொல்லப்படுகிற, பரக்கத் நிறைந்த ஆலயம் என்று சொல்லப்படுகிற ஒன்று தான் பைத்துல் முகத்தஸ். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் முஸ்லீம்கள் வசம் வரவே இல்லை. பைத்துல் முகத்தஸ் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா ரசூலுல்லாஹ் இறை தூதராக ஆகி மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்த காலகட்டத்தில எல்லாம் பைத்துல் முகத்தஸ் யார் வசம் இல்லைங்க, நம்ம வசம் இல்லை, வெற்றி கொள்ளப்படலை. அதற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலம் 2 வருஷம்தான். அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலத்திலையும் பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்படலை. ஆட்சி காலத்திலையும் அந்த நிலம் நம்ம கீழே வரல, முஸ்லீம்களுக்கு வரலை. அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் கிபி 636 ஹிஜ்ரின்னு பார்த்தா ஹிஜ்ரி 16 அந்த ஆண்டின் போது பைத்துல் முகத்தஸ் அதை சுற்றிலும் உள்ள பகுதிகள் எல்லாமே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் முஸ்லீம்கள் வசம் ஆகுது. அதுவும் எந்த யுத்தத்தின் மூலமாலாம் இல்லை, ரத்தம் சண்டை சச்சரவு கொலை அதெல்லாம் இல்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு நீதமான ஆட்சி, அற்புதமான நேர்மையான ஆட்சியை வழங்கியதற்கு பிறகு அந்த பகுதியில் உள்ள கிறிஸ்தவர்கள் முழுமையாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கட்டுப்பட்டு தங்களுடைய நிலத்தை அவங்க கீழே இணைச்சிட்டாங்க. யுத்தமே இல்லாமல் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் பைத்துல் முகத்தஸ் நிலம் நம்ம வசம் ஆகிறது. அதுக்கப்புறம் நெடுங்காலம் முஸ்லீம்கள் வசம் இருந்தாலும், முஸ்லீம்கள் கீழே இருந்தாலும் கூட அதுக்கப்புறம் பார்த்தா முஸ்லீம்களுக்கு மத்தியில் பிரச்சனை, ஆட்சி குழப்பம், பகைமை, போட்டி பொறாமை பெருகும்போது அப்படியான ஒரு நிலை வருதில்லை. இப்போ கூட பாருங்கள், முஸ்லீம் நாடுகள் 50 நாடுகள் இருக்குது, 40க்கும் மேற்பட்ட முஸ்லீம் நாடுகள் இருக்குது, 50க்கு நெருக்கமான முஸ்லீம் நாடுகள் இருக்குது. முஸ்லீம் நாடுகள் அவ்வளோ இருந்தும் அதனால் முஸ்லீம்களுக்கு பலன் ஏற்படுதா? முஸ்லீம்கள் வலுவாக இருக்கிறார்களா? அவங்களுக்குள்ள சண்டை சச்சரவு பிரச்சனை. முஸ்லீம்கள் நாடுகளாக இருந்து கொண்டே 2 பேரும் சண்டை போட்டு யுத்தம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நிலையை பார்க்கணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்தில் வந்துட்டாலும் அதுக்கப்புறம் பல பிரச்சனைகள்லாம் ஏற்படுது, ஆட்சி குழப்பம்லாம் ஏற்பட்டு அந்த பைத்துல் முகத்தஸ் முஸ்லீம்களிடமிருந்து நழுவி போகிறது. முஸ்லீம்கள்கிட்ட உள்ள குழப்பத்தை பார்த்து என்ன செய்கிறாங்கன்னா, ஐரோப்பிய திருச்சபை அவங்க இதை ஒரு சந்தர்ப்பமாக பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் புனிதத்தலமாக அவங்க நம்புகிறாங்க. எப்படி முஸ்லீம்கள் அங்கே புனிதத்தலம் இருப்பதாக நம்ம நம்புகிறோமோ அது மாதிரி கிறிஸ்தவர்களும் அங்கே எங்களுக்கு புனிதத்தலம் இருக்கிறது என்று நம்புகிறார்கள். யூதர்களும் அந்த பூமியை புண்ணிய பூமி, எங்களுக்குரிய பூமி அது அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. இப்படி 3 தரப்பு மக்களும் தங்களுக்குரிய புனித பூமி என்று நம்பக்கூடிய காரணத்தினால அந்த புனித பூமியை எப்படியாவது கையில் எடுக்கணும், அதை நம்ம அதிகாரத்தின் கீழே வைத்துக் கொள்ளணும் என்பதில் 3 தரப்புமே குறிப்பாக இருந்தாங்க, முனைப்பாக இருந்தாங்க. அப்போ முஸ்லீம்களுடைய ஆட்சியில் அந்த குழப்பம் ஏற்பட்ட பொழுது அதை ஒரு வாய்ப்பாக சந்தர்ப்பமாக பயன்படுத்தி ஐரோப்பிய திருச்சபை என்ன பண்ணாங்கன்னா, இதுதான் நமக்கு வாய்ப்பு, இப்போ முஸ்லீம்கள் பலவீனப்பட்டிருக்கிறாங்க, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு பைத்துல் முகத்தஸை நம்ம வென்றாகணும் என்று சொல்லி படை திரட்டி கிபி 1095 சிலுவை போர் பல வருஷமாக நடந்துச்சு.
பல நாட்களாக நடைபெற்ற ஒன்று. அதனுடைய இறுதியில் கிபி 1095 முஸ்லிம்கள் வசம் இருந்த பைத்துல் முகத்தஸ் அவர்கள் கையிலிருந்து இழந்து போனது, நம்மிடமிருந்து பறிக்கப்பட்டு விட்டது, அவங்க கையில் மாறிவிட்டது. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 80-90 வருஷம், 90 வருஷத்துக்கு நெருக்கமாக அது நம்ம கைவசம் வரவே இல்லை, அது பக்கம் போகவே முடியல முஸ்லீம்களால். அதுக்கப்புறம் ஈராக்கில் பக்தாதில் பிறந்த சலாஹுத்தீன் அய்யூபி, அவர் சிறு பிள்ளையிலிருந்தே பைத்துல் முகத்தஸ் நம்மக்கிட்ட இருந்த ஒன்று இல்லாமல் போயிருச்சேன், இந்த எண்ணம் ஏற்பட்டு இதுக்காக ஏதாவது முயற்சி பண்ணணும்னு சொல்லி இளைஞராக மாறியதற்கு பிறகு அது குறித்த சிந்தனையிலே இருந்து தம்முடைய படை தன்னுடைய நாட்டில் உள்ள இராணுவத்திலாம் சேர்ந்து பைத்துல் முகத்தஸை வெல்லணும் என்கிற சிந்தனையை பரப்பி அதுக்கு பல நாடுகளை திரட்டி கிபி 1187 சலாஹுத்தீன் அய்யூபி அவர்கள் வெற்றி கொண்டார்கள். வெற்றி கொண்டதற்கு பிறகு பைத்துல் முகத்தஸ் மீண்டும் முஸ்லிம்கள் வசம் ஆனது. ஆனால் அப்படி அதற்கு பிறகு ஆனாலும் அதற்கு பிறகு நீண்ட நெடுங்காலத்தில் குறிப்பாக இந்த யூதர்கள் அது எங்களுடைய ஒரு புனித பூமி என்று சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்குள்ளே போய் அந்த பூமியில் அருகாமையில் பலஸ்தீனில் சுற்றி தங்கி 1947க்கு முன்பாகவே இது எங்கள் நாடுன்னு சொல்ல ஆரம்பித்து அது அந்த நிலத்தை பறித்து கொண்டார்கள். பிறகு அது யூதர்கள் வசமாக மாறிவிட்டது. இப்போ வரையில் என்ன, முஸ்லிம்கள் கையில் அது இல்லை, முஸ்லிம்களிடமிருந்து பறிக்கப்பட்டு விட்ட ஒரு ஆலயமாக அது மாறிவிட்டது. இருந்தாலும் தொழுகிறதுக்கு மட்டும் அனுமதியாக இருக்குது, தொழுகிறதுக்கு மட்டும் ஒரு அனுமதியாக இருக்கிறது. நிர்வாகம்லாம் முஸ்லீம்கள் பண்ண இயலாது, வரலாம் தொழுகலாம் போகலாம், அது கூட பிரச்சனை தான். ஆயிரக்கணக்கில் மக்கள் திரண்டுட்டாங்கன்னு வைங்க, உடனே துப்பாக்கி எடுத்து சுட ஆரம்பித்து விடுகிறார்கள். ஒவ்வொரு பெருநாளின் போதும் அங்கே ஜனாசா விழாமல் இல்லை. அந்த குறிப்பிட்ட பைத்துல் முகத்தஸ் பகுதியில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் ஒவ்வொரு பெருநாளின் போதும் ஒவ்வொரு பண்டிகை காலத்தின் போதும் தங்களுடைய குழந்தைகளை இழந்தவர்களாக தம்முடைய பெற்றோர்களை இழந்தவர்களாக வீட்டில் ஜனாசாவை வைத்து கொண்டு தான் பெருநாள் கொண்டாடக்கூடிய நிலை இருக்கிறது. ஏன், பைத்துல் முகத்தஸ் அவங்க வசம் இல்லை, தொழுகிறதுக்கு மட்டும் அனுமதி. கூட்டம் அதிகரிக்கும் பொழுது அவங்க ஆட்சியாளர்கள் என்ன பார்க்குறாங்கன்னா, முஸ்லீம்கள்ட்ட புரட்சி ஏற்பட்டுரும், இதை இவங்க ஆயுதப்படையாக மாற்றிடுவாங்க, மீண்டும் இந்த புனிதத்தலம் நம்முடைய கையிலிருந்து பறிபோய்விடும் என்று பயந்து துப்பாக்கிச்சூடு நடத்துகிறார்கள், முஸ்லிம்களை கொன்று குவிக்கிறார்கள், பிள்ளைகளை கொன்று குவிக்கிறார்கள். தொடர்ந்து ஒரு விதமான அச்சத்திலேயே முஸ்லிம்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு அவல நிலையத்தான் இன்னைக்கு வரையிலும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன அடையாளத்தில் ஒன்று பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்படும் அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹ் அந்த வெற்றியை பார்க்கல, ஆனால் இந்த அறிவிப்பு நடந்துருச்சு. எப்படி 2 முறை நடந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலையும் பைத்துல் முகத்தஸ் நம்ம கையில் வந்துச்சு. அதுக்கப்புறம் சலாஹுத்தீன் அய்யூபி அவர் காலத்திலையும் பைத்துல் முகத்தஸ் நம்ம கையில் வந்துச்சு. இப்போ போயிருக்குது, இதற்கு பிறகும் கூட வரலாம். இந்த 2 முறை தான் நம்ம கைக்கு வருங்கிறது இல்லை. இனி இன்ஷா அல்லாஹ் நாடி பிற்காலத்தில் கூட பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்படலாம், முஸ்லிம்கள் வசம் வரலாம். அதையும் கூட இந்த செய்தி குறிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் 2 முறை அது நம்ம வசம் வந்து விட்டது, வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது. மறுமை நாளின் அடையாளமாக நபி அவர்கள் எதை சொன்னார்களோ அது நடந்து விட்டது என்பதை இந்த செய்தியில் நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது. இன்ஷா அல்லாஹ் இது அல்லாத இன்னும் சில அடையாளங்களையும் அதை தொடர்ந்த பெரிய அடையாளங்கள்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, அவற்றையும் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த தினங்களில் பார்ப்போம். வாஹ்ரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.